ஹாய் சகோஸ், இன்னைக்கு ஒரு தடபுடலான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நான் பண்ணுறதுலேயே நிஜமாவே நல்லா இருக்கக்கூடிய டிஷ்ஷு தேங்காய் பால் சாதம். இன்னைக்கு அதுதான் பண்ண போகிறோம். அது கூடவே சிக்கன் பெரட்டல், சிக்கன் 65, எக், ஒயிட் ரைஸ், ரசம்னு தடபுடலாக பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து என் தம்பிக்கு இப்படி சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுச்சு. வாங்க ரெசிபி பார்க்கலாம். சிக்கனை மஞ்சத்தூள், தயிர் போட்டு ஊற வச்சு கழுவுனா கவுச்சு வாடை போய் நல்லா க்ளீன் ஆகிடும். தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அம்மா பண்ணி கொடுத்துட்டாங்க. புதினா கொத்தமல்லி ஆஞ்சி கொடுத்துட்டாங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பா தேங்காவை உடைச்சி சில்லு எடுத்து கொடுத்துட்டாரு. நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஹரிபரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மோனா குட்டி உட்காந்து டிவி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த சேனலை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிக்கனை நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. சிக்கன் பெரட்டலுக்கு தனியாக, சிக்கன் 65க்கு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு. சிக்கன் 65க்கு மசாலா பெரட்டி ஊற வச்சிடலாம். உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, இது மூணையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிக்கன் 65 பொடி, கொஞ்சோண்டு சக்தி மசாலா பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, குழம்பு மசாலா பொடி, ஒரு அரை லெமனை ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி ஊற வச்சிடணும். தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பாஸ்மதி அரிசியை எடுத்து ஊற போட்டுக்கலாம். இது பாஸ்மதி அரிசியில் பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 4 உலக்கு எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்துடலாம். நாங்கள் இன்னைக்கு 3 தேங்காய் எடுத்துருக்குறோம். தேங்காய் பால் சாதம் சாப்பிடணுன்னு ஆசைப்படுறது மேட்ரு இல்லை, அதுக்கு இந்த தேங்காய் பால் எடுக்கிறது தான் மேட்ரு. டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா இந்த கஷ்டம்லாம் பட்டு தான் ஆகணும். நல்லா 3 தடவை தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துட்டேன். ஒரு சொட்டு பாலை கூட விட மாட்டேன். இந்த வீடியோக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது செம்ம ஃபன்னு. எங்கள் அக்கா பொண்ணு தன்யா பக்கத்தில் உட்காந்து சிரிப்பு காட்டிக்கிட்டே இருந்தா. புதினா கொத்தமல்லியை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும். தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். கரம் மசாலாஸ், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பாஸ்மதி ரைஸ், கொத்தமல்லி, புதினா, தேங்காய் பால், வெங்காயம், தக்காளி. அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கரம் மசாலாஸ் ஆட் பண்ணி புரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கிறதுனால தான் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கினதுமே தேங்காய் பாலை அளந்து ஊற்றிடலாம். 4 உலக்கு பாஸ்மதி அரிசிக்கு 8 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இந்த தேங்காய் பால் சாதம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் பெரட்டல் பண்ணிடலாம். ஒரு சொட்டு கூட தண்ணி விடாமல் பண்ணுற பெரட்டல் இது. ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுத போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளியை ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மூடி வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கழுவி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணி மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். சைட் பை சைடு வெங்காய பச்சடி பண்ணிடலாம். நறுக்கி வச்சிருக்கிற ஆனியனில் கொத்தமல்லி, உப்பு, ஜீரகப்பொடி,
தயிர் எல்லாம் ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இந்த ஜீரகப்பொடி ஆட் பண்ணுறதுனால நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றல. ஆனால் அந்த சிக்கன்ல இருந்தே தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும். இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கணும். இந்த சோம்புத்தூள் நல்ல வாசம் கொடுக்கும். 3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மூடி வச்சு 15 மினிட்ஸ் வேக விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கிளறி இறக்கிட்டோம்னா டேஸ்டான சிக்கன் பெரட்டல் ரெடி. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு, பிரியாணிக்கு, தேங்காய் பால் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்போவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் எக்கை பாயில் பண்ணிக்கலாம். முட்டை வேக போடும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா ஓடு ஈஸியாக உறிஞ்சி வரும். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் 65 என்னோட 2 குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் சாதம் விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இந்த டைம் கீழே லைட்டாக பிடிச்சிடுச்சு. பட் எந்த ஸ்மெல்லும் வரலை, நல்லாவே இருந்தது. சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. சைடில் அம்மா ஒயிட் ரைஸ் வச்சு ரசமும் தாளிச்சு விட்டுட்டாங்க. எங்கள் அம்மாவோட ரசம் 8 வீட்டுக்கு மணமணக்கும். மாம்பழ சீசனில் மாம்பழம் இல்லாமல் எப்படி, மாம்பழமும் நறுக்கியாச்சு. மாம்பழம், வெங்காய பச்சடி, பாயில்டு எக், சிக்கன் 65, ரசம், ஒயிட் ரைஸ், சிக்கன் பெரட்டல், தேங்காய் பால் சாதம் எல்லாம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஆசையாக கேட்ட என் தம்பிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் தம்பி இன்னைக்கு ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டான். ஒரு புடி பிடிச்சிட்டானே சொல்லலாம். அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான்னு.